அல்லாஹ் மனித சமுதாயத்திலே ஒரு கேடு கட்டவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானோ, அந்த இணை வைக்கக்கூடிய தவறுகளை இன்றைக்கு சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டவில்லை. நேர்வழி என்ற என்ன தெரியுமா? தெளிவாக அல்லாஹ் கொடுத்த பகுத்தறிவை வைத்துக் கொண்டு எதற்குமே வணங்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் உலகத்தில் எவ்வளவு சிறந்த மனிதனாக இருந்தாலும் சரி, நபியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கூட கிடையாது என்ற அடிப்படையிலே தெளிவாக புரிந்து வாழக்கூடிய இந்த மக்களுக்கு நாம் நேர்வழியை காட்டியிருக்கின்றோம். அதனால்தான் தனக்கு இணை கிடையாது, தனக்கு துணை கிடையாது. எனக்கு நெருக்கமான நபிமார்களை அல்லாஹ் அறிமுகம் செய்கின்ற பொழுது கூட குர்ஆனிலே சிறப்பித்து பல இடங்களிலே பெருமானாரை அல்லாஹ் சொல்கின்றான். வமா அர்சல்னாக இல்லா ரஹமத்துல் ஆலமீன், அகில உலகங்களுக்கு மறுக்குடை என்று சொல்லி காமிக்கின்றான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர் என்றெல்லாம் சிறப்பித்து சொல்லக்கூடிய பெருமானாரை அல்லாஹ் அறிமுகம் செய்கின்ற பொழுது எப்படி அறிமுகம் செய்கின்றான்? அஷ்ஹது அன்ன முஹம்மதுன் அப்து, இந்த முகமது முதலிலே அல்லாஹ்வுடைய அடிமை, ரசூல் அதற்கு அப்புறம் தான் என்னுடைய ரசூல். எனக்கு ஈடாக இணையாக ரசூலை கூட அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை என்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த முஷ்ரிக்காக நம்முடைய முஸ்லிம் வாழ்க்கையில் இருந்துவிடக் கூடாது. முஸ்லிம் என்றால் பெயரை வைத்துக் கொண்டிருப்பவன் அல்ல, இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வாழக்கூடியவன் அல்ல. முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் ஒழுக்கமாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவன். அதனால்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே எந்த நபியினுடைய மார்க்கத்தை பெருமானாருக்கு தந்திருக்கின்றான்? மூசாவுடைய ஈசாவுடைய மார்க்கம் அல்ல, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தந்ததாக அல்லாஹ் சொல்கின்றான். என்ன இப்ராஹிமுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை? அந்த இப்ராஹிம் சொன்னார், மக்களை பார்த்து தெளிவான முறையிலே தௌஹீத் பிரச்சாரத்தை செய்தார். எப்படி அல்லாஹ்வை அறிமுகம் செய்தார்கள் தெரியுமா? தன்னுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு முன்னால் மக்களை பார்த்து இப்ராஹிம் சொன்னார், என்ன சொன்னார்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டீர்கள், அதனால் இந்த பாவத்திலிருந்து நான் விலகிக் கொள்ளுகின்றேன். எனக்கும் உங்களுக்கும் இனிமேற்கொண்டு எந்த உறவும் கிடையாது. நீ தகப்பனாக இருந்தாலும் சரி, என்னை பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த ஒரு காரணத்திற்காகவே உங்களை விட்டு நாங்கள் விலகிக் கொள்கின்றோம். இனிமேற்கொண்டு உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமையும் வெறுப்பும் தான் கியாமத் வரைக்கும் என்று சொல்லி காமித்தார். பெத்த தகப்பனாக இருந்தாலும் நீ என்னை பெத்தவன் தான், அல்லாஹ்வுடைய பார்வையில நீ எதிரிதான். பெத்த தாயாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் நீ எதிரிதான் என்று இப்ராஹிம் சொன்னார். சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்லுகின்றார், நீங்கள் என்றைக்கு அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு இணை வைக்கக்கூடிய தவறை விட்டுவிட்டு இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு என்று வருகின்றீர்களோ, அப்பொழுதுதான் உங்களுக்கும் நமக்கும் உறவு என்று இப்ராஹிம் சொன்னார்களவா, அந்த மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான். அப்படியானால் இப்ராஹிமுடைய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் இல்லாத நிலையிலே நம்முடைய உலக வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைப்பீர்களானால் அல்லாஹ் உங்களை எந்த கோணத்திலே பார்க்கின்றான் பாருங்கள், எந்த அடிப்படையிலே பார்க்கின்றார் பாருங்கள். திருமறை குர்ஆனிலே இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் அறிமுகம் செய்யும் பொழுது மனித சமுதாயத்து படைப்பினங்களிலே சிறந்த படைப்பு என்று ஆதமுடைய சமுதாயத்தை சொல்லிவிட்டு, நபியே இவர்கள் எனக்கு இணை வைத்து விட்டார்கள், என்னை வைக்க வேண்டிய இடத்திலே என்னுடைய படைப்பினங்களை வைத்து விட்டார்கள். ஆகையினால் உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய இந்த மனிதன் அல்லாஹ் சொல்கின்றான், உலாய்க கல் அன்ஆம் பல்ஹும் அலுல்லு, இவன் கால்நடைகளை விட கேடு கட்டவன். ஆடு மாடு பன்னி நாயி இதை விட கேடு கட்ட படைப்பினங்களிலே மோசமான ஒரு படைப்பு யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே வாழக்கூடிய முஷ்ரிக்கீன்
என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான். அந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றினான் அல்லவா, அதற்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எதற்கு அல்லாஹ் நன்றி செலுத்த சொல்கின்றான்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் படைப்படங்களிலே கேடுகட்ட படைப்பாக அல்லாஹ் எங்களை வாழ வைக்கவில்லை, அதற்காக நாங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்றோம். அது மட்டுமல்ல, பெருமானாரை பார்த்து அல்லாஹ் லயின் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக, நபியே நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் நீங்கள் செய்த தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய ஹஜ், நீங்கள் செய்த எல்லா நல்லறங்களும் அழிந்து நாசமாக போய்விடுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான் அல்லவா. அதை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றியதற்காக இந்த நாளிலே நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். உங்களுடைய தொழுகைக்கான கூலியை மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்க செய்தான், அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய நோன்புக்கு அல்லாஹ் மறுமையிலே சொர்க்கத்தை தருவான் அல்லவா, அதற்கு நன்றியை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் செய்த ஹஜ்ஜை அல்லாஹ் மறுமையிலே உங்களுக்கு கூலி தருவான் அல்லவா, அதற்கு இந்த நாளிலே அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். ஒரு முஸ்லிம் உலகத்திலே 60 ஆண்டு காலம் ஆளுகின்றான். 59வது ஆண்டு அவனுடைய மரணத்தினுடைய கடைசி நேரத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாக அந்த முஸ்லிம் மரணித்து விட்டால், அவன் உலகத்திலே வாழ்ந்த காலகட்டத்திலே செய்த அவனுடைய தர்மங்கள், அவனுடைய நோன்பு, அவனுடைய தொழுகை, அவனுடைய ஹஜ் எல்லாமே அழிந்து அவன் மறுமையிலே நரகத்திற்குரியவனாக ஆகுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான் அல்லவா. அந்த கேடுகட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றிய ஒரு காரணத்திற்காக இந்த நாளிலே வலிதுமினுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், இறைவா எனக்கு நேர்வழியை காட்டி என்னுடைய அமல்கள் மறுமையிலே எனக்கு பயனுள்ளதாக ஆக்கிய அந்த ரப்புக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்று நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விட்டார் என்று குர்ஆனிலே சொல்லுகின்றார் அல்லவா. இறைவா, அந்த நிலையிலே நாங்கள் வாழாமல் எங்களுடைய சொர்க்கத்தை மறுமையிலே அடைவதற்குரிய ஒரு வாய்ப்பை தந்து எங்களுக்கு நேர்வழி காட்டிய அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றியை செலுத்துங்கள். உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கவில்லை. யாருக்கு ஹராமாக்கி விட்டால்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே வாழக்கூடிய தொழுகையாளிகள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே வாழக்கூடிய இபாதத்து செய்தவர்களுக்கெல்லாம் மறுமையில் அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விட்டார் என்று சொல்லுகின்றான் அல்லவா. அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றியதற்காக, நம்முடைய சொர்க்கத்தை மறுமையிலே நமக்கு கிடைக்க செய்வதற்காக அருள் புரிந்த அல்லாஹ்வுக்கு இந்த நாளிலே நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஹஜ் செய்கின்றீர்கள், இஹ்லாஸாக இறைவனுக்காகவே ஒருவன் ஹஜ் செய்து அந்த ஹஜ்ஜை அவன் முழுமையாக நிறைவேற்றி விடுவானேயானால் அன்று பிறந்த பாலகனை போல எந்த பாவமும் செய்யாதவனாக வருவான் என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய ஹஜ் இஹ்லாஸாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் ஹஜ்ஜை செய்கின்றோம், நான் ஒரு ஹாஜி, நான் ஒரு ஹஜ்ஜாலி என்று பெயரை போட்டுக்கொண்டு நாம் செய்த ஹஜ்ஜையே உலகத்திலே நாசமாக்குகின்றோம் அல்லவா. அந்த ஹாஜிகளுக்கு, அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், எனக்காக என்னுடைய புனிதமான அந்த காபத்துல்லாவிலே வரக்கூடியவர்கள் என்னுடைய நன்மையை எதிர்பார்த்தவனாக மட்டும் தான் வர வேண்டும், எனக்கு இணை இல்லை என்ற நிலையிலே இருக்கக்கூடியவனாகத்தான் வர வேண்டும். அந்த காபத்துல்லாவுடைய வாசப்படியை அல்லாஹ் யார் யாரோ மிதிப்பதற்கு அனுமதியை கொடுத்தான். இந்த சமுதாயத்திலேயே எவன் காபத்துல்லாவுக்கு போகக்கூடாது தெரியுமா? எவனுக்கு ஹஜ் செய்வதற்கு அருகதை இல்லை என்று தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன் ஃபலா யக்ரஃபுல் மஸ்ஜிதுல் ஹராம். இந்த முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன், அசுத்தமான ஒரு மலஜலம் என்னுடைய காபத்துல்லாவுக்குள்ளே வரக்கூடாது, அந்த வாசப்படியை மிதிக்க கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான் அல்லவா. அந்த அடிப்படையிலே நம்ம ஹஜ் இருந்து விடக்கூடாது. கஷ்டப்பட்டு